Hello guys, welcome back to another video. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போறோம் அப்படி பாத்தீங்கன்னா merge and nuke in Roblox. ஸோ இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னா, நம்ம இங்கே குட்டி குட்டி வெடிகுண்டு இருக்குல்ல, ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து டுகெதராக merge பண்ணும்போது இன்னும் ஒரு பெரிய வெடிகுண்டு வரும். ஸோ இந்த வெடிகுண்டு வச்சுட்டு நம்மளுக்கு அந்த வெடிகுண்டுலேருந்து காசுலாம் வரும் போல இருக்குது. ஸோ இந்த காசு வச்சுட்டு நம்ம அப்கிரேட் பண்ணலாம். ஓகேயா, வெடிகுண்டை அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணக்கப்புறம் மற்றவங்க பேஸ் அட்டாக் பண்ணி அவங்களோட வெடிகுண்டை உடைக்கலாம் போல இருக்குது. ஸோ இதுதான் இந்த கேமோட கான்செப்ட்டு. ஸோ இந்த கேம் நிறைய பேர் ஆடினது நான் பார்த்துருக்கேன். ஸோ நாம்பளும் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணலான்னு நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த வெடிகுண்டை நான் லான்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணலான்னு இருக்கேன் இந்த வெடிகுண்டு. பிகாஸ் இது 8 டேமேஜ் தான் பண்ணும். நம்ம எவ்வளோ பெருசாக்கும் போது முடியுமோ வெடிகுண்டை அவ்வளோ டேமேஜ் அது பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஸோ இதுனா அப்கிரேட் போல் இருக்குது. ஸோ காசு வச்சுட்டு இங்கே தான் அப்கிரேட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா, கீழே கேஷ்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த கேஷ்னால் நம்மளுக்கு அப்கிரேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ டக்குன்னு இப்போ இந்த வெடிகுண்டுலாம் merge பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நம்மளோட பெஸ்ட்டு வெடிகுண்டு என்னதுன்னா 8. ஸோ அதை டக்குன்னு மாற்றிடலாம். பிகாஸ் நான் ஒரு 16 ஆக்கலான்னு இருக்கேன் அந்த வெடிகுண்டை. ஓகே, டக்குன்னு ஓகே கெஸ் இப்போ merge பண்ணிடலாம் நினைக்கிறேன் எல்லாத்தையும். ஓகே, இதேடு இப்போ இதேடு அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் இந்த 4 வெடிகுண்டு எடுத்துகிட்டு இந்த 4ஓட வெடிகுண்டை merge பண்ணிட்டேன். இப்போ இதுவும் merge பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வெடிகுண்டு வந்துருக்குன்னு, 16 வந்திருக்கு. ஸோ இது 424 டேமேஜ் பண்ணுவோங்க. ஸோ சும்மா நம்ம இங்கே லான்ச் பண்ணி பார்ப்போம். அடப்பாவி, நம்ம ஓஷனில் லான்ச் பண்ணிட்டேன் தெரியாமல். சரி பரவாயில்ல, இது நெக்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வச்சுக்கலாம் இந்த வெடிகுண்டை. அப்புறமா நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ டக்குன்னு இதெல்லாம் merge பண்ண ஆரம்பிப்போம், இந்த 1 வெடிகுண்டுலாம். பிகாஸ் இல்லை இது ரொம்ப குட்டி வெடிகுண்டு இல்லை. ஸோ இதெல்லாம் merge பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஏதாவது கேஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது கேஸ், என்னால் வாங்க முடியாது ஒன்றுமே அப்கிரேட்லாம். சரி, இதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் வெடிகுண்டு எல்லாத்தையும் merge பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, இப்போ இது merge பண்ணு. ஓகே கேஸ், இப்போ 4 வெடிகுண்டு வந்திருக்கு. இப்போ இது merge பண்ணு. ஓகே, இப்போ நான் 8 and 16 வெடிகுண்டு செஞ்சிருவேன் நினைக்கிறேன். ஸோ இந்த 4 எடுத்துகிட்டு இங்கே merge பண்ணால் 8 வந்துடு. ஓகே கேஸ், இப்போ கிட்ட பெஸ்ட்டு இருக்கிறது 16 8. இப்போ இது 10 செகண்ட்ஸில் திரும்பி லான்ச் பண்ணலாம் போல இருக்குது. ஓகே, நம்ம கிரைண்ட் பண்ணிட்டே இருக்கலாம். அது கொஞ்சம் நேரத்துக்கு வெடிகுண்டுலாம் நம்ம நல்லா பெருசாக்க ட்ரை பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த 4 வெடிகுண்டு இங்கே வச்சிடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 1 வெடிகுண்டு கையில் இருக்கா. ஸோ இதை எடுத்து இதை merge பண்ண போகிறேன். இன்னும் 2 1 வெடிகுண்டு தேவை கேஸ். அதுக்கப்புறம் நான் இந்த 16 32 ஆக்கிடலாம். சரி வாங்க, நம்ம இந்த மிடில் ஏதோ ஒரு பிளாட் இருக்குது. ஸோ நான் இங்கே சும்மா அடிச்சு பார்க்குறேன் என்ன நடக்குதுன்னு. இங்கே அடிக்கும் போது அது ஒன்றுமே நடக்கலை. சரி வாங்க, ஒன்றுமே நடக்கலை போல இருக்குது. ஸோ அங்கே அடிக்க தேவையில்லை. ஸோ இங்கே வச்சிடலாம் இதுவே. இப்போ இதை எங்கே வைப்போம். ஸோ இதை டக்குன்னு merge பண்ணு. சூப்பர். ஓகே கேஸ், அதுக்கப்புறம் இந்த கேம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஆடினா நல்லா சூப்பராக இருக்கும் கேஸ். ஃப்ரெண்ட்ஸோட ஆடி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ அவ்வளோதான் கேஸ். இப்போ 32 வெடிகுண்டு வந்துச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நான் அதை லான்ச் பண்ண போகிறேன். யார் மேலே லான்ச் பண்ணுவோம். ஓகே, இந்த ஏதோ ஒரு பேக்கின் இருக்கீங்க, அதை லான்ச் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கரெக்டாக அந்த பேக்கினோட பேஸை போய் அட்டாக் பண்ண போது அவ்வளோதான். போடு கேஸ், டேமேஜ் பண்ணிட்டேன் கேஸ். ஐ திங்க் ஏதோ 2 வெடிகுண்டு நான் தூக்கிட்டேன்னு நினைக்கிறேன். சூப்பர். ஆனால் அது கொஞ்சம் உஷாராக இருக்கணும். பிகாஸ் அதை அவங்க கூட அட்டாக் பண்ணலான்னு. ஓகே, ஸோ 2 4. அதுக்கப்புறம் வெடிகுண்டு எப்படி சேஃப் ஆக்கலான்னு நீங்கள் கேட்பீங்க. அது எப்படின்னா லாக் பேஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதை வச்சு நான் சேஃப் ஆக்க முடியும் நம்மளோட பேஸை. ஓகே, ஸோ கரெக்டாக வெடிகுண்டு வரும்போது நம்ம டக்குன்னு லாக் பண்ணிடணும் பேஸை. ஓகே கேஸ், இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு இப்படியே கிரைண்ட் பண்ணிட்டே இருப்போம். நம்ம அட்லீஸ்ட் ஒரு 64 வெடிகுண்டு கொண்டு வர கிரைண்ட் பண்ணுவோம். ஆனால் இப்போ கிட்ட 5000 கேஷ் இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரத்தில் நான் அப்கிரேட் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ வாங்க செய்வாங்க, இப்போ கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுவோம். என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, மேக்ஸ் ஸ்பான் ரேட் இருக்குது. ஸோ அதை நான் வாங்க போகணுன்னு நினைக்கிறேன். இது ப்ரெஸ் பண்ணால் நிறைய வெடிகுண்டுலாம் வர போல இருக்குது. ஓகே, இப்போ இது 2 நூக்கு இது பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். இப்போ கைஸ் என்னோட 32 ரெடியாக இருக்குது லான்ச் பண்ணுறதுக்கு. ஓகே, சூப்பர். அதுதான் எனக்கு மோஸ்ட் காசு செஞ்சுட்டு இருக்குது. ஸோ அது சேஃபாக வச்சுக்கணும். ஓகே, இது merge பண்ணு, இதை merge பண்ணுங்க. ஓகே, இதுவும் merge பண்ண அவ்வளோதான். 16 வந்துடுச்சு கேஸ். ஓகே, இன்னும் ஒரு 16 வந்துச்சுன்னா 64 ஆக்கிடலாம் அதை. ஓகே, சூப்பர் கேஸ். இப்போ இது 32 எடுத்து திரும்பி இந்த பேக்கின் மேலே லான்ச் பண்ண போகிறேன். பிகாஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கில் திஸ் பேக்கின். சரி வாங்க, இப்போ இந்த பேக்கின் மேலே லான்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகே கேஸ், அவனுக்கு அவ்வளோ நூக்ஸே இல்லை போல் இருக்குது. ஓகே, நான் அவளை மேலே லான்ச் பண்ணிட்டேன். சூப்பர். இப்போ
இந்த 16 எடுத்து யார் மேலே லான்ச் பண்ணுவோம்? இந்த பேக்கின் மேலேயே லான்ச் பண்ணிடலாம், பிகாஸ் எல்லா பேஸும் அன்லாக்கில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து என்ன நடக்குது? ஓகே கேஸ், வந்து கொஞ்சம் நல்லா வந்து டேமேஜ் பண்ணியிருக்கேன். அவ்வளோ பாவி, யாரையும் நான் அட்டாக் பண்ணிச்சு கேஸ், எல்லாமே பிடிச்சி கேஸ். நோ கைஸ், ஒன்றுமே இல்லை இப்போது. இது 2 மட்டும் தான் இருக்குது. சே கைஸ், லாக் பண்ணியிருக்கணும் கேஸ் பேஸை. சரி வாங்க கொஞ்சம் நேரத்துக்கு கிரைண்ட் பண்ணுவோம். பார்த்தீங்களா எல்லாம் நிறைய நூக்ஸ் இருக்குன்னு. சரி வாங்க கொஞ்சம் நேரத்துக்கு கிரைண்ட் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே கேஸ், இப்போ வந்து ஒரு வழியாக கொஞ்சம் நேரத்துக்கு கிரைண்ட் பண்ணக்கப்புறம் 32 வந்துருச்சு என்னோடய இது பேஸு. ஓகே, இப்போ வந்து நான் திரும்பி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு கிரைண்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து என்கிட்ட 7000 காசு இருக்குது கேஸ். வந்து 7000 காசு வச்சு ஏதாவது அப்கிரேட் பண்ணலாம். ஸோ வந்து அப்புறமா அதை அப்கிரேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து 2ஆக வந்து மர்ஜ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த 4க்கு மர்ஜ் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரே ஒரு மிசைல் தேவை. எங்கே இருக்குது? ஆல் தான். ஓகே கேஸ், இப்போ வந்து ட்ராப். ஓகே, இந்த 2 எடுத்துகிட்டு இதை மர்ஜ் பண்ணிட்டு இப்போ இதை 8 ஆக்கிடலாம். ஓகே கேஸ், இப்போ கிட்டே 8 மிசைல் இருக்குது. ஸோ அதை இங்கே வச்சுடுவோம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக லாக் பண்ணிடணும் கேஸ் பேஸ், இல்லைனா நிறைய பேர் அட்டாக் பண்ணுவாங்க. நான் வந்து ஒரு வாட்டி வந்து ஆஃப் கேமராவில் பார்த்தேன், ஒருத்தன் அட்டாக் பண்ணானா நல்ல வேலை லாக்கில் இருந்தது பேஸு. ஓகே, இப்போ வந்து இந்த 2 எடுத்து இங்கே 4க்கு மர்ஜ் பண்ணிடலாம். ஓகே கேஸ், இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 16 வந்து செஞ்சிடலாம் கேஸ் சீக்கிரமாகவே. ஓகே, இப்போ ஒரே ஒரு 1 தேவை. இங்கே ஸ்பானாக தான் அது. ஓகே கேஸ், இங்கே இருக்குது ஒரு 1. அவ்வளோதான். இப்போ வந்து அடப்பாவி, ஆமாம்ல, இன்னும் வந்து 2 1 தேவை. ஓகே, இப்போ வந்து நான் கொஞ்சோண்டு அப்கிரேட் பண்ணுறதுக்கு காசு தேவை. ஸோ வந்து 10 இன்னும் கொஞ்சம் காசு தேவை. அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ் ரேட் இது பண்ணிடலாம். ஓகே, 16ம் 32ம் இருக்குது. சூப்பர். ஓகே, இப்போ வந்து இதுயா ஸ்டார்டர் பேக்குன்னு ஏதோ இருக்குது. ஓகே கேஸ், இப்போ வந்து ஸ்பான்டியன் நான் வாங்க போகிறேன். இப்போ வந்து எல்லாம் லெவல் 2 நூக் ஸ்பான் ஆகும் பார்த்தீங்களா? ஸோ வந்து இது என்ன ஹெல்ப் பண்ணும் ப்ராக்ரெஸ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாகவே. ஸோ வந்து இனிமேல் வந்து லெவல் 1 நூக்ஸ் பதிலாக லெவல் 2 நூக்ஸ் வந்து ஸ்பான் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பார்த்தீங்களா இப்போ லெவல் 2 நூக் ஸ்பான் ஆகுது. ஸோ இப்போ என்கிட்ட 8 நூக் இருக்குது. 8, 16, 32 தான் என்னோடய பெஸ்ட்டு நூக்கு. ஓகே கேஸ், இப்போ வந்து இது வந்து மர்ஜ் பண்ணிவிடுவோம். 4 வந்திருக்கு இப்போ. சூப்பர். ஓகே, இப்போ வந்து ஒரே ஒரு 2 தேவை கேஸ். அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணிடலாம், எல்லாத்தையும் 64 ஆக்கிடலாம். ஓகே ஓகே, இப்போ என் பேஸ் கூட லாக்கில் தான் இருக்குது. ஸோ நான் சேஃபு. ஓகே, டேக் திஸ். அவ்வளோதான், இதை பண்ணியாச்சு கேஸ். இங்கே பார்த்தீங்களா இது இந்த நூக்கில் எவ்வளோ பெருசாக இருக்குது எப்போ. ஓகே, இப்போ வந்து இது எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணிவிட்டு 64 ஆக்கியாச்சு கேஸ். இப்போ வந்து இது 500 டேமேஜ் பண்ணுது. சூப்பர் தான். ஸோ வந்து ஒரு 500 டேமேஜ் பண்ணுற நூக் என்கிட்ட இருக்குது. ஓகே கேஸ், இப்போ அதை இங்கே வச்சுருவோம். இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு கிரைண்ட் பண்ணிட்டே இருக்கலாம் கேஸ். நம்ம வந்து ஒரு 64 நூக்ஸ் எடுத்து வரைக்கும் 64 இல்லை 128. ஓகே, வாங்க நம்ம கிரைண்ட் பண்ணுவோம் கைஸ். என்ன கேஸ் இது? நோ, எல்லாமே போயிடுச்சு கைஸ். எப்படி கேஸ்? எவனோ வந்து நூக் பண்ணிட்டாங்க கேஸ் பேஸா. ஓ மை காட் கைஸ். ஓகே கேஸ், இங்கே வந்து பாருங்களே, நான் இந்த வீடியோட கோல் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ வந்து இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு 512 நூக் எடுக்கணும். அதை வந்து 1000 டேமேஜ் பண்ணுற மாதிரி ஏதாவது நூக் எடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட கோல் என்னென்னா இந்த வீடியோவில் ஒரு 40 லைக்ஸ் இல்லைன்னா 30 லைக்ஸ் இருக்கணும். அதுதான் உங்கள் கோலு. ஸோ இந்த 2 கோலை நம்ம முடிச்சுடுவோமா? ஓகே, ஸோ வந்து இப்போ வந்து என்கிட்ட இப்போ வந்து 8 to 4 நூக்கு இருக்குது. ஸோ நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு கிரைண்ட் பண்ண போகிறோம். அட்லீஸ்ட் ஒரு 32 இல்லைனா 64 நூக் வரது வரைக்கும். ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 64 நூக் ஒரு வழியாக நான் பண்ணிட்டேன். ஓ மை காட், ரொம்ப நேரம் எடுத்துச்சுங்க இந்த 64 நூக் பண்ணுறதுக்கு. 32 பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்தது. இப்போ 64 ஒரு வழியாக பண்ணியாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் என் பேஸை வேறு லாக் பண்ணியிருக்கேன். ஒருத்தர் வந்து என்னோடய பேஸ் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணால் ஏதோ ஒரு பெரிய நூக்கு வச்சுட்டு அட்டாக் பண்ணாங்க கேஸ். அதுக்கப்புறம் எப்படியோ எஸ்கேப் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு பேஸை. ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஒரு 16 நூக் செய்ய போகிறேன். இந்த 8 மர்ஜ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். சூப்பர் கேஸ். ஓகே, இப்போ வந்து என்கிட்ட பெஸ்ட்டு வந்து 64 நூக்கு. ஸோ இது நான் வந்து சேஃபாக வச்சுக்கணும் கேஸ் எப்படியாது. அதுக்கப்புறம் நான் இன்னொரு டாக்டிக் கண்டுபிடிச்சிருக்கேன். நம்ம வந்து லாக்கே இல்லைனா அதுக்கப்புறம் யாராவது நம்ம பேஸ் அட்டாக் பண்ணுறான்னா பெஸ்ட்டு நோக்கு எடுத்து கையில் வச்சுக்கணுன்னா அந்த நோக்கு வந்து சாவாது. ஸோ வந்து அதை வந்து அந்த டாக்டிக் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க மைண்டில். பிகாஸ் நீங்கள் விளையாடுறீங்கன்னா வந்து நல்லா இருந்திருக்கோம்ல. ஓகே, இப்போ வந்து 8 நூக்கு வச்சுருக்கேன். இப்போ வந்து 16 நூக்கு வந்து ஆக்கிடலாம். ஓகே, இப்போ வந்து 4 நூக்கு. இப்போ வந்து எனக்கு 2 நூக் மட்டும் தேவையில்ல கேஸ். ஓகே, இப்போ வந்து இது எடுத்துக்கலாம். இது மர்ஜ் பண்ணு, அவ்வளோதான் கேஸ். ஓகே, இப்போ வந்து என்னால் 32 நூக் செய்ய முடியும். ஓகே, இப்போ வந்து இந்த 16 மர்ஜ் பண்ணிடலாம், அவ்வளோதான் கேஸ். ஸோ வந்து என்கிட்ட 64 32 இருக்குது. ஸோ வந்து நம்ம இன்னும் ஒரே ஒரு 32 நூக் செஞ்சுடுவோம்.
ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வழியாக 64 நூக் செஞ்சுட்டேன். இப்போ வந்து 128 செஞ்சிடலாம். அவ்வளோதான் கேஸ், 128 நூக் செஞ்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து எவ்வளோ டேமேஜ் பண்ணால் 550 டேமேஜ் பண்ணியிருக்கேன். சூப்பர் போடு. நான் அதுக்கப்புறம் ஒன்று அப்கிரேட் பண்ணியிருந்தேன். நம்ம வந்து என்னோடய ஸ்பான் டியர் அப்கிரேட் பண்ணேன். இப்போ வந்து 4 லெவல் நூக்ஸ் தான் வந்து ஸ்பான் ஆகும். ஸோ வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இப்போ வந்து 4 லெவல் நூக்ஸ் தான் எப்போவுமே ஸ்பான் ஆகுது. 1 கூட இல்லை, 2 கூட இல்லை, இப்போ 4 தான் ஸ்பான் ஆகுது. ஓகே கேஸ், சூப்பராக இருக்குது இப்போ வந்து இந்த ஸ்பான் டியரு. ஓகே, இப்போ வந்து காசுலாம் பார்த்தீங்களா சீக்கிரமாக எழுதுன்னு 12,000 காசு இருக்குது. ஸோ இது எல்லா நூக்ஸும் வந்து பத்திரமா வச்சுக்கணும் கேஸ் எப்படியாது. ஓகே வாங்க, இப்போ வந்து ஒரு 32 நூக் செஞ்சிடலாம் போல இருக்குது. ஓகே, இது மர்ச் பண்ணு. அதுக்கப்புறம் இந்த மர்ச் இந்த நூக் எடுத்து இந்த 16க்கு மர்ச் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான் கேஸ், 32 நூக் வந்திருக்கு. ஓகே, இப்போ என்ன நான் அப்கிரேட் பண்ண போகிறேன்னா, நான் வந்து ஸ்பான் ரேட் அப்கிரேட் பண்ணிட்டேன். பிகாஸ் இப்போ வந்து நிறைய அந்த நூக் சீக்கிரமாக ஸ்பான் ஆகும். இப்போ பார்த்தீங்களா டக்குன்னு ஸ்பான் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ வந்து இப்போ ஆல்ரெடி இன்னும் ஒரே ஒரு 16 செஞ்சுட்டோன்னா 64 வந்துடும். ஓகே, ஸோ வந்து இப்போது வந்து இந்த 4 எடுத்து இங்கே மர்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் 2 4 தேவை. ஸோ இன்னும் 2 4. ஓகே, இது ஒன்று. அதுக்கப்புறம் ஒன்று ஸ்பான் ஆகணும். ப்ளீஸ் ஸ்பான் எங்கே இருக்குது கேஸ்? ஒன்று கூட ஸ்பான் அதுவும் இங்கே இருக்குது பாருங்கள் கேஸ். ஓகே சூப்பர். இப்போ வந்து 16 ஆக்கிக்கிட்டேன். இப்போ வந்து இந்த 4 எடுத்து இந்த 4க்கு மர்ச் பண்ணிவிடுவோம். அது 8 ஆயிடுச்சு. இப்போ இந்த 16 எடுத்து இந்த 16க்கு மர்ச் பண்ணிடலாம். அவ்வளோதான் கேஸ், வந்து 32. இப்போ வந்து 64 அவ்வளோதான். ஓகே, இப்போ 64 நூக் வந்துடுச்சு. இந்த 4 வந்து எடுத்து இங்கே போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த 16 எடுத்து இங்கே போட்டுடலாம். ஓகே, இப்போ கிட்டே வந்து ஒரு 64 நூக் தேவை. அதுக்கப்புறம் வந்து 256 ஆக்கிடலாம். அப்பா, ஒரு வழியாக நான் 64 நூக் செஞ்சுட்டேன். இப்போ வந்து 256 நூக் செஞ்சிட போகிறோம் கேஸ். அவ்வளோதான், 256 நூக்கு. இது 599 டேமேஜ் பண்ணுது. ஸோ நான் வந்து சிட்டியில் சும்மா அட்டாக் பண்ண போகிறேன். நிறைய பேர் சிட்டி அட்டாக் பண்ணிருக்காங்க, எதுக்குன்னு தெரில. ஆனால் நானும் அட்டாக் பண்ண போகிறேன். ஓகே கேஸ், அப்பா ஓகே கேஸ், 52 டேமேஜ் பரவாயில்ல கேஸ். இந்த நூக் சூப்பராக தான் பண்ணுது. ஓகே, இது வந்து இங்கே வச்சுருவோம். நம்ம வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுவோம். இதுனா என்னோடய அப்கிரேட் இப்போலாம். ஓகே, ஸ்பான் டியர் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். இப்போது இனிமேல் வந்து 8 நூக்ஸ் தான் ஸ்பான் ஆகும். சூப்பர் கேஸ், இவங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்கிரேட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இந்த 16 எடுத்து செஞ்சிடலாம். 32, அதுக்கப்புறம் 64 கைஸ், சூப்பராக பண்ணிருக்கோம் கேஸ். அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து ஈஸியாகவே 512 செஞ்சிடலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரி வாங்க, நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடலாம் 512க்கு. ஓகே கேஸ், ஒரு வழியாக நான் 512 நூக் செஞ்சுட்டேன். எவ்வளோ நேரம் எடுத்தது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு சிட்டி அட்டாக் பண்ணிட்டு எவ்வளோ டேமேஜ் பண்ணு பார்த்துடலாம். ஓகே, இப்போ 38 கைஸ், 3% டேமேஜ் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் பரவாயில்ல, இது வந்து நல்ல நூக்கு தான். ஓகே கேஸ், இது எப்படியாவது சேஃப் கார்ட் படிக்கணும் கேஸ். ஓகே கேஸ், இப்போ வந்து கொஞ்சோண்டு அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐ திங்க் ஐ எம் கோயிங் டு அப்கிரேட் மை பேஸ் அ பிட் மோர். நான் வந்து உங்களுக்கு போனஸ் தரேன். ஸோ வந்து பேஸ் எனக்கு பிடிச்சி போச்சு இந்த கேம். ஸோ வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நான் வந்து அப்கிரேட் பண்ண போகிறேன் கொஞ்சோண்டு பேஸை. ஓகே கேஸ், இப்போ வந்து 64 நூக் இருக்கா. ஓகே, அழப்பாடி கேஸ், நல்ல வேலை நான் வந்து பிளாக் போட்டிருந்தேன், இல்லைனா நான் அட்டாக் பண்ணியிருப்பான். ஓகே சூப்பர் தான். ஸோ வந்து 16 இருக்குது இப்போ கிட்ட. இதை மர்ச் பண்ணிவிடுவோம். இப்போ இது 32 ஆகிடுச்சா. ஓகே கேஸ், இப்போ வந்து எனக்கு இப்போ வந்து நிறைய காசு தேவை கேஸ் ஸ்பான் ரேட் அதிகமாக்குறதுக்கு. ஓகே, இப்போ வந்து என்கிட்ட 16 இருக்குது. 16, 32, 64, அதுக்கப்புறம் 512. ஓகே, இப்போ வந்து எனக்கு 8 ஸ்பான் ஆகுறதுனால டக்குன்னு நம்ம இதெல்லாம் பண்ணலாம். ஓகே, இப்போ 16 இப்போ இந்த 32 எடுத்து இந்த 32க்கு மர்ச் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் 128 கேஸ். அவ்வளோதான், சூப்பரு. சரி வாங்க, இப்போ இதை வந்து ஒரு வாட்டி திரும்பி லான்ச் மிஸ் பண்ணுறேன் கேஸ். சரி வாங்க, பரவாயில்ல, நம்ம ஏதோ பண்ணுது. இந்த போட் இருக்குது கேஸ், ஏதோ ஒரு போட்டு அதை அட்டாக் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து ஏதோ ஒரு போட்டு சும்மா அட்டாக் பண்ணிச்சு போல இருக்குது. சரி வாங்க, அதை விட்டுருவோம். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இதெல்லாம் மர்ச் பண்ணிடலாம் கேஸ். இதுவும் வந்து 8 நூக்ஸோ. ஓகே வாங்க, இப்போ வந்து ட்ராப் பார்க்க மாட்டேங்குது. அவ்வளோதான் கேஸ். ஓகே, ட்ராப் பண்ணிட்டேன். ஓகே, லெட்ஸ் மர்ஜ் திஸ். இப்போ வந்து 32 நூக் வந்துருச்சு. ஓகே கேஸ், இப்போ வந்து இதே மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு கிரைண்ட் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவ்வளோதான் 1024 நூக்கே செஞ்சாச்சு கேஸ். பார்த்தீங்களா. ஓகே, இப்போ இது வந்து 1024 டேமேஜ் பண்ணோம். சரி வாங்க, இதை வந்து அடித்து பார்க்கலாம் என்ன வருதுன்னு. இப்போ வந்து நான் உங்களுக்கு போனஸ் தந்திருக்கேன். ஸோ வந்து தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் கேஸ். ஓகே, இப்போ வந்து இதோட கேம் பிளேயை முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் ஆதித் கேமர். பாய்.